வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எப்படி சாம்பார் ரெசிபி குக்கர் இல்லாம எளிய முறையில் செய்யலாம்னு பார்க்கலாம். முதலில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் நன்கு வேக வைக்க வேண்டும். இதற்கு முன்பு நான் தேவையான அளவு சிறிய வெங்காயம், தக்காளி அறிந்து வைத்துக் கொண்டேன். பிறகு தேவையான அளவு காய்கறியையும் அறிந்து வைத்துக் கொண்டேன். பின்பு எண்ணெய் சட்டி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நன்கு காய்ந்த பிறகு ஒரு வாணலி அளவு கடுகு, வெந்தயம், சீரகம், உளுந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பின்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன்பு போட்டவைகளுடன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்க்க வேண்டும். தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக் கொண்டு லேசாக வதக்கிக் கொள்ள வேண்டும். தேவையான அளவு உப்பு. தே- ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அறிந்த தக்காளியையும் போட்டு வதக்கிக் கொள்ளுங்கள். அறிந்து வைத்த கேரட் பீர்க்காய், அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக் கொண்டேன். பிறகு 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக் கொண்டு குழம்பிற்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஒரு 1/2 மணி நேரம் காத்த பிறகு சுவையான சாம்பார் ரெடி. மேலும் இது போன்ற சமையல் டிப்ஸுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்க. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.